சற்று அதிகமான நேரம் நமக்காக பேச இருக்கின்றார்கள். ரொம்ப அதிகமான நேரம்னு பயந்துடாதீங்க. அதாவது 10 வரைக்கும், 10ங்கிறது 10 வரைக்கும் நல்ல பல கருத்துக்களை கூற இருக்கிறார்கள். பொதுவாக இந்த ஓதுகிற காலத்தில் இந்த ஆசிரியர்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் எல்லா இடத்துலையும் உண்டு. நாங்கள் ஓதிட்டுருக்கும் பொழுது கூட ஒரு கேள்வி கேட்டாங்க. சில சமயத்தில் கேள்விக்கு லேசான பதில் நினைப்போம், ஆனால் பதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில கேள்வி பதில் விவகாரமாக இருக்கும். ஒரு ஆசிரியர் இப்படி கேள்வி கேட்டாராம். 2-3 லட்டை வச்சுக்கிட்டு அவர் கணக்கு சொல்லிக் கொடுக்காண்டி வித்தியாசமான முறையில் பிள்ளைங்கள்ட்ட இத்தனை லட்டு இருக்குது, இங்கே இவ்வளோ லட்டு இருக்குது, 8 லட்டு அப்துல்லாவுக்கும், 3 லட்டு அப்துல் காதருக்கும், 2 லட்டு ஃபாத்திமாவுக்கும், சின்ன பிள்ளைங்க 1 லட்டு குத்தூஸுக்கும் கொடுத்தனா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. தன் லட்டில் மீதி என்ன வருங்கிற அடிப்படையில் என்ன வரும் கேட்டோன்னுட்டு குத்தூஸ் வேகமாக எழுந்துச்சு பதில் சொன்னானா, எங்களுக்குள்ளே சண்டை வரும் அப்படின்னு சொன்னானா. வேறு அவங்களுக்கு 8 கொடுத்துட்டு எனக்கு கொண்டு தந்தால் சண்டை தான் வரும் அப்படின்னு சொன்னானா. சில சமயத்தில் கேள்வி கேட்டு பதில் சொல்வது இது போன்ற விவகாரத்தை ஏற்படுத்தினாலும் கூட சில சமயத்தில் உள்ள கேள்விகள் ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் ஓதுகிற காலத்தில் எங்கள் ஹஸரத் ஒரு கேள்வி கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே பேசக்கூடிய மொழி என்ன அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி தானேங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய மொழி என்ன? தமிழா? அரபியா? பயந்துட்டேன் நானும். தமிழ்னா ரொம்ப சந்தோஷம்தான். அப்போ அரபின்னு சொன்ன மாதிரி நாங்களும் சந்தோஷமாக இது என்ன பெரிய விஷயமா அரபி அப்படின்னு சொன்னேன்னே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் விவகாரமே ஆரம்பிச்சிது. எப்பொழுதுமே பேசக்கூடிய மொழி அரபி தானே அப்படின்னு நாங்கள் பதில் சொன்னால் சரின்னு நினச்சேன்னா இல்லைன்னு சொன்னோன்னுட்டு அப்போ என்னன்னு எங்களுக்கும் தெரியல. எல்லாத்துலேயும் குழு கொடுத்து பார்த்தாங்க, யாருக்குமே தெரியல. அதற்கு பிறகு அவர்கள் ஒரு பதில் சொன்னார்கள், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே பேசக்கூடிய மொழி என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு சொன்னாங்க, புன்னகை அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே பேசக்கூடிய மொழி புன்னகை தான். அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அந்த புன்னகை தவழும், பேசினாலும் புன்னகை தவழும், கோபமாக இருந்தாலும் கூட புன்னகையோடு கோபப்படுவார்களாம். அப்படி ஒரு தலைவரை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைமைக்கு சொந்தக்காரர்கள் நாம் எல்லாம். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை, அந்த மகோன்னதத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். இது உதாரணத்திற்கு தான். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் கேட்க இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது ஹஸரத் அவர்களுடைய மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுண்டான சில தொகுப்புகள் நமக்கு தர காத்திருக்கிறது. அதற்கு முன்னால் நாம் எல்லாம் செவிக்கு விருந்தாக நம்முடைய மரியாதைக்குரிய பள்ளிவாசலுடைய சகோதர இமாம் உமர் ரிதுவான் ஹஸரத் அவர்களுடைய அந்த கம்பீரமான குரலிலே மீண்டும் ஒரு இஸ்லாமிய கீதத்தை கேட்டு அதை தொடர்ந்து ஹஸரத் அவர்களுடைய அந்த அற்புதமான பயான் நிகழ்ச்சி தொடரும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.